எப்படி ஆகிறது என்று இன்னும் சில நிமிடங்கள் காத்திருப்போம். தென்றலா சூறாவளியா பார்ப்போம். அந்த காற்றுக்கு பெயர் நான்கெழுத்து. கரையோடு உறவாடும், கதையோடு நிழலாடும் நம் அந்த நான்கெழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது. அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர், நடிகர் மிஷ்கின் அவர்களை. பாடகர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை. தானு சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு. நான் எப்படி பேசுறது? 5 நாள் ஆச்சு தூங்கினா. 5 நாளாச்சு தூங்கி. ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசினோம் நாங்கள் ஆஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று சசி எனக்கு கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு விக்கி படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. இப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று சசி அண்ணா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல. சசியனா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே. சசியனா தேங்க்யூ. நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசியனா போன பிறகு நான் சசிக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் தியாகராஜன் குமாரஜா கேட்டு, தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் நில்றா விடுறா, அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னேன். அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் அதை மறந்துருப்பான். இல்லைடா நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே தானு சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம், 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் என்னை சினிமா விழாக்களுக்கு கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறையா வேலை இருக்குது எனக்கு. நிறையா கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியப்போ என்கிட்ட சேர்ந்துட்டான் போல். ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் நான் மெசேஜ் போட்டேன் அவனுக்கு. டேய், நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் ராமன் சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்ட,
நாளை காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான். சார், நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க? என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்டில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறோம். நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம். ஒரு சினிமா 72 தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமாவை ரொம்ப நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் போல், இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் நண்பர். அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப so-called ட்ரேட் இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரம் சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் த ஸ்டோரி. ஒரு 20 மினிட்ஸ் அந்த நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான். அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு, பல காரணங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டான். ஆக்சுவலி ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய உத்து பார்க்க வைக்கும், அம்மாவை உத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் வந்து, ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு. அப்படி தான் இந்த படத்தை அவன் எழுதியிருக்கான். நான் படம் தெரியாமல் கதை தெரியாமல் போனேன். பறந்து போ அப்படின்னு ஒரு டைட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல். எப்பொழுதுமே இயற்கையை நேசித்து கொண்டே இருக்குவேன். நிறைய பொயட்ரி பேசுவான். ஆஃபீஸில் வந்து நிறையா பொயட்ரி எடுத்துகிட்டு போவான். எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுப்பேன் சில டைம். பறந்து போவோம் ஒரு பொயட்ரி. இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும், எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மூவி இஸ் பர்சனல். ஆக்சுவலி ஒரு 1000 பேர் தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி, நல்ல மூவி, இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன்.
இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும், ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும், ஒரு குழந்தை போய் உட்காந்தா ஒரு குழந்தை இன்டர்பிரேஷனு, ஒரு டீ கடைக்காரர் போய் உட்காந்தோன்னா ஒரு டீ கடைக்காரருக்கு இன்டர்பிரேஷன். ஸோ இட் இஸ் அ மல்டி இன்டர்பிரேஷன் இருக்கும். அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது. ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு. ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்க்ரீன் ரைட்டிங், வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நான் போய் டீச் பண்ணுறேன். அப்போ டீச் பண்ணும்போது ஐ மேட் இட் ஷுவர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர். ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி. அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க, ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாண்ணா, ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க. இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன். இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான். இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது. ஆக்சுவலாக எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை. சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன்? ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்துல கொஞ்சம் நஞ்சு தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்டன்ட் சொன்னான், சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான், சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார், அது என்ன பேசுனாலும் காமெடி வருது, ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு, ஒரு ஐரனியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான். ஆக்சுவலாக பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில். ஸோ லைஃபினுடைய ஐரனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி. ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் அப்படின்னு மன்னிச்சுக்கிட்ட அவன் சொல்கிறேன். ஐ திங்க் ஆமாம் 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 அதான். ஸோ இல்லை திடீர்னு நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப நாகரிகமாக ஆயிடுது சில டைம். நான் நாகரிகமாக இல்லைவன், அது இல்லாதவன் திடீர்னு. ஆமாம். ஸோ இந்த ஓடி கால் இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக, அந்த முடிவு தான். அவன் ராம வந்து என்கிட்ட சொன்னான் வந்து, ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா, மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா. வாட் அ பிக் அக்லேட் தட் ஆக்சுவலி, கம்பேரிங் வித் மம்முட்டி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு and the greatest human being also. Maybe that's the reason he is acting so beautifully. அப்போ நான் என்னடா அது இப்படி ஒரு கம்பேரிசன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு, தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான், அவன் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம், அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள், அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான், அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து, தங்குறதுக்கு இடம்லாம் மழை வருது, ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்தில் போய் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்கார். ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தைய படுக்கும்போது, அது ராமுடைய ஆதி தகப்பன், ஆப்பிரிக்காலேருந்து வருவான்ல அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான். அதில் சிவா பண்ணுவான், ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ். அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம், அந்த ஒரு ஜெஸ்டருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம். ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் ஆக்சுவலாக. அது என்னென்னா கடைசியில் ஃப்ளிப் என்னென்னா, கடைசியில் குழந்தை காலாமல் போயிட்டு காலையில் சொல்லடா வர்றா. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில்
நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது. ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும், பிடிக்கலன்னு கிழிச்சு தான் விடணும். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அது என்னுடைய படமாக இருந்தாலும், ராம் படமாக இருந்தாலும், அது யார் படமாக இருந்தாலும். ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்க மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும். நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுங்கள். ராம் கோச்சிக்க மாட்டான். ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ். ரொம்ப அழகான படம், பாருங்கள். terribly tired. I couldn't talk. I couldn't even phrase words actually. But thank you so much for this opportunity. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வராரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. சச் a wonderful person. ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி அப்படின்னு. மனிதர் வந்து கண்ணாடி தான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னேப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதுவும் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி. ஏன்னா ராமோ வெற்றிமாறனோ இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை, ரொம்ப பர்சனலாக இருக்குது ஆக்சுவலாக. மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான். தன்னுடைய குருவை அம்மா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு, அம்மா பேர்த்து வெளியே போடுறா டேரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வயிற்றுக்குள்ள திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா. நீ ராம பத்திரமா பார்த்துப்ப, நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டா, நம்ம எல்லோரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட்ஸ்டார் பீப்புள், வண்டர்ஃபுல் பீப்புள். அது தெரியல, இதெல்லாம் இப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. கூல் கைஸ் எல்லாமே. பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. எனக்கு பார்ட்டியில் தான் பிரபு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. வந்து தானு சார் சொல்லி, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது படம் கடை வாங்க போனேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு தானு சார்ட்ட. சில் அவுட் கைஸ், நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக. என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன், என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில், மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நான் எதுவும் பேசலையா, போர் அடிச்சிச்சா இன்னைக்கு? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை, அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். தேங்க்யூ. சார், அந்த 5 லட்சங்கிறது உண்மைதானா? அந்த 5 லட்சம்னு சொன்னீங்கல்ல, அது கன்ஃபார்மா? நான் எப்படி சொல்ல முடியும்? அபிஷியல் நியூஸ். டேய் குட்டி, வாடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா. டேய் அவன் கிளாப் பண்ணுங்க, ரொம்ப அழகாக நடிச்சுக்கான். ரொம்ப நாளைக்கு நான் நந்தலாலில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது ஆக்சுவலி. ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years வித் தட் பாய் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவர்னரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க, எல்லா கிராஃப்டிங். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டேன், போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே, இது ஓடு படிக்க. ஐ வாண்ட் கிவ் ஒரு அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி. what a beautiful actress she is. ஒரு சின்ன அப்ளாஸ் கொடு. நான் படம் பார்த்து கேட்டேன், யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக அடிச்சிருக்குன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, மலையாளத்தில் பெரிய ஆள், எனக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்போ மேம் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தீங்க, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலிவேட்டட் த மூவி லைக் எனிதிங். அப்புறம் மியூசிக் டைரக்டர், சாரி டாடே ஒன்று சொல்ல,
எழுதி வச்சுக்கங்க, ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான். அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான். நான் பாட்டு பாடின உடனே நடபயிர் வீராகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்ட உடனே சொன்னேன், டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா, இது வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல், யாராவது ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடினான்னு. உடனே ஐ ரெக்வெஸ்டட் சஞ்சய். இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங். டே அந்த பாட்டை அனுப்புங்கடா. அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது. ஒரு ஒரு நீ இருப்படா போடா. நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். நல்ல, அதாவது நான் என்னோட மியூசிக் டேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்ப்பேன். ஒரு ஃப்ரேஸு அன்னக்கிளியே ஒன்றை தேடுது, அவ்வளோதான். இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இளங்காத்து வீசுதே, அவ்வளோதான். ஒரே ஒரு 6 நோட்டு போய் திரும்பி ஒரு 3 நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு. அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போடுறான், ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் he is going to build a great architecture here. Thank you so much.